ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நெருங்கிய ஐக்கியம். அனுதின வாழ்க்கையில் நாம் பலரோடு பழகுகின்றோம், பலரோடு தொடர்பு வைத்துள்ளோம், பலரோடு நமக்கு உறவுகள் உள்ளன. தனிப்பட்ட முறையில் பலரை நமக்கு நன்கு தெரியும். ஆயினும் நமக்கு ஒரு கஷ்டம், பிரச்சனை வரும்போது எல்லோரை குறித்தும் நமக்கு ஒரு நம்பிக்கை உணர்வு வந்து விடுவதில்லை. நமக்கு அறிமுகமான பழக்கமான எல்லோரிடமும் போய் நாம் ஒரு உதவியை கேட்டு விடுவதில்லை. யாரோ ஒரு சிலரை குறித்து தான் நம்பிக்கை பெற முடிகிறது. யாரோ ஒரு சிலரிடம் மட்டும்தான் போய் தயங்காமல் உதவி கேட்க முடிகிறது. யாரிடம் நமக்கு அதிக பழக்கமும் ஐக்கியமும் நெருங்கிய தொடர்பும் உள்ளதோ அவர்களிடம்தான் நாம் நம்பிக்கையோடு செல்ல முடியும். தாவீதின் சங்கீதங்கள் தேவனோடு அவனுக்கு இருந்த ஒரு ஆழ்ந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்றவையாக உள்ளன. அவன் தன் மன உணர்வுகளையும் போராட்டங்களையும் கேள்விகளையும் மறைக்காமல் தேவனுக்கு தெரியப்படுத்துகின்ற மனிதனாக விளங்கினான். ஏனென்றால் தேவன் அவனுக்கு நல்ல பழக்கமானவராக இருந்தார். அவரோடு அவனுக்கு ஆழமான உறவு இருந்தது. அது இதயத்தில் இருப்பதையெல்லாம் அப்படியே கொட்டி தீர்க்கின்ற அளவிற்கு மிகவும் நெருக்கமான ஒன்றாக இருந்தது. அதுபோலவே தேவனை குறித்த அறிவும் ஏதோ ஓரளவிற்கு ஒரு தொடர்பும் நமக்கு போதாது. தேவன் நன்மை செய்கின்றவர் என்ற அறிவும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்த ஒரு நம்பிக்கையும் போதாது. தேவனோடு உறவு மட்டுமல்ல, ஒரு ஆழ்ந்த நெருக்கமான தொடர்ந்த ஐக்கியம் தேவை. தேவனோடு கொள்ளுகின்ற உறவு நிலைகளில் ஒரு வலிமையான அனுபவம் தேவை. அந்த வலிமையான உறவும் நெருங்கிய ஐக்கியமும் இருந்தால்தான் கஷ்ட நஷ்ட துன்ப வேளைகளில் தேவனிடம் உரிமையுடனும் நம்பிக்கையுடனும் கேட்டு பெறுகின்ற விசுவாச தூண்டுதல்களை நாம் பெற முடியும். அவரை நமக்குள் அதிகமாக தேடும்போது அவர் நமக்குள் அதிகமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். நாம் அவருக்கு பிரியமானவைகளை குறித்து அதிகமாக சிந்திக்கவும் ஆர்வப்படவும் செய்யும் போது அவர் நம்மோடு இருப்பதை நாம் நன்றாக உணர முடியும். அவருக்கு பிரியமானவைகளை செய்ய வாஞ்சி உள்ளவர்களை அவர் ஒருபோதும் தனியாக இருக்க விடுவதில்லை. சிந்தனைக்கு, கட்டளைகளின் பெருக்கமல்ல அன்பின் பெருக்கமே ஆவிக்குரிய வாழ்வின் அஸ்திபாரம். கட்டளைகளின் பெருக்கமல்ல அன்பின் பெருக்கமே ஆவிக்குரிய வாழ்வின் அஸ்திபாரம்.